بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்க்கை வழிகாட்டியாகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அதற்குரிய விளக்க உரையாகவும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனை வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்து நடக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி இந்த உலகத்தில் காலாகாலமாக பலவிதமான பிரச்சனைகளும் முன்னேற்றமடைந்து கொண்டு வருவதை கண்கூடாக கண்டு வருகிறோம். அந்த வரிசையில் கடந்த ஒரு மாதங்களாக உலகம் பூராகவும் பல பகுதிகளிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் கடுமையாக வலுவடைந்து வரக்கூடிய காட்சிகளை கண்டு வருகிறோம். அதிலும் குறிப்பாகவே பாலஸ்தீனம் இன்றைக்கும் பற்றியறியக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. பல நபிமார்கள் பிறந்து இஸ்லாமிய மார்க்கம் பிரச்சாரம் செய்யப்பட்ட பாலஸ்தீன பூமி யூதர்களுடைய கடுமையான தாக்குதல் காரணமாக கடந்த 9ஆம் தேதியிலிருந்து இன்று வரை காசா முழுவதும் பற்றியறியக்கூடிய காட்சிகளை கண்டு வருகிறோம். பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடர்பாக நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சில அடிப்படையான விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அடிப்படையான விஷயங்கள் என்று சொன்னால், கடந்த 9ஆம் தேதி தாக்குதல் நடத்த ஆரம்பித்ததிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனத்திலிருந்து ஹமாஸ் தரப்பாலும் ஃபத்தாஹ் தரப்பாலும் கடுமையான எதிர்த்தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி நடத்தப்படுகிற சந்தர்ப்பங்களில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக
இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக எகிப்து தலைமையிலே ஒரு சமாதான கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்படாமலேயே சமாதானமே கிடையாது என்று சொல்லி பாலஸ்தீன தரப்பால் பின்வாங்கி விட்டார்கள். சமாதானத்துக்கு வரமாட்டோம், சமாதானத்துக்கு வர்றதுல எந்த ஒரு ஃபாயிதாவும் கிடையாது என்று சொல்லி சமாதானத்தை முறித்துக் கொண்டார்கள். இந்த சமாதான முறிவை பொறுத்தவரையில் உலகம் பூராகவும் ஏதோ தீவிரவாதிகள் சமாதான உடன்படிக்கைக்கு வராத போலவும், ஏதோ ஜனநாயகவாதிகள் சமாதான உடன்படிக்கை கூப்பிட்ட மாதிரியும் பல மீடியாக்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். முதலில் ஆரம்பமாக நாம் எதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பொதுவாகவே யூதர்களுடைய ஒரு செயல்பாடு வளமையாக இருக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால், அவர்கள் காலாகாலமாக பாலஸ்தீனத்தை தாக்குவார்கள். தாக்குகிற நேரங்களில் பாலஸ்தீனத்திலிருந்து திருப்பி தாக்குகிற போது அந்த தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் எப்பொழுது அவர்கள் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறதோ அன்றைக்கு சமாதான உடன்படிக்கைக்கு வருவார்கள். இது பாலஸ்தீன வரலாற்றில் காலகாலமாக கண்டு வந்த ஒன்றாக இருக்கிறது. இதே மாதிரியான ஒரு நிலையைத்தான் தற்போதும் இஸ்ரேலுடைய ஆளும் அரசாங்கம் எடுத்திருக்கிறது. அதனாலதான் பாலஸ்தீன தரப்பால் என்ன செஞ்சாங்கன்னா, ஏதாவது ஒரு உடன்படிக்கைக்கு வந்தா வளமையான ஒரு சிறப்பான உடன்படிக்கையாக இருக்கணும், உடன்படிக்கை கண்டினியூவாக செல்லக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த உடன்படிக்கையில் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அதனாலதான் இந்த தடவை உடன்படிக்கைக்கே வரமாட்டோம் என்று சொல்லி பாலஸ்தீன தரப்பு பின்வாங்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன? இது பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு புரிய வேண்டிய ஒன்றல்ல, காலாகாலமாக புரிய வேண்டிய ஒன்று. பொதுவாகவே யூதர்கள் என்ன செய்வாங்க கேட்டா, நபிகள் நாயகத்துடைய காலம் தொட்டு இன்று வரை அவர்கள் என்றைக்கும் ஒப்பந்தத்தை நெடுங்காலம் கொண்டு சென்றது கிடையாது. உலகத்தில் ஒப்பந்தத்தை முறிக்கிறதுல முதலிடம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அது கண்டிப்பாக யூதர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே இவர்கள் தொடர்பாக பலவிதமான செய்திகளையும் சொல்லி காட்டுகிறான். யூதர்கள் தொடர்பாக சொல்லுகிற நேரத்தில் ஆரம்பமாக எதனை சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுகிறான், வலன் தர்வா அன்கல் யஹூது வன் நசாரா, நபியே உங்களை யூதர்களும் நசாராக்களும் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்க போய் அவங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுவீங்க, இஸ்லாத்தை சொல்லுவீங்க, உங்களை ஏற்றுக்கொள்ளணும் என்று ஆசைப்படுவீங்க, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஹத்தா எதுவரைக்கும் என்று சொன்னால், தத்தபிய மில்லத்தகும், நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அவர்கள் உங்களை பின்பற்றவே மாட்டார்கள். யூதர்களுடைய பண்பாடு என்னன்னு கேட்டா, இவ்வளவு தாக்குதல் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, பாலஸ்தீனத்துக்கு எதிரான இவ்வளவு தாக்குதல்களுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம் என்று கேட்டா, நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள், நாங்கள் யூதர்களாக இருக்கிறோம். யூதர்கள் தாக்குறதுக்கு காரணம் என்ன? அவங்க யூதர்களாக இருந்து பாலஸ்தீனியர்கள் முஸ்லிம்களாக இருப்பதுதான் ஒரே ஒரு காரணம். அது மாத்திரமல்ல, பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றி அதிலே ஹிர்கல் சுலைமான் நபியுடைய ஒரு சிலையை வடிவமைக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய அடிப்படை குறிக்கோள். இந்த குறிக்கோள் நிறைவேறுகிற வரைக்கும் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை வரலாற்று ரீதியாக பார்த்து வருகிறோம். அல்லாஹ் தஆலா இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்லுகிற நேரத்தில் இந்த யூதர்களை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறான் தெரியுமா? யூதர்கள் தங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்கிறார்களாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, அம் தகூலூன இன்ன இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக வ யாக்கூப, இப்ராஹிம் நபி அவர்கள், இஸ்ஹாக் நபி அவர்கள், இஸ்மாயில் நபி அவர்கள், யாக்கூப் நபி அவர்கள் அத்தனை பேரும் யூதர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், குல் அன்தும் ஆலமு அமில்லா, நீங்கள் நன்கு அறிந்தவர்களா அல்லது அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவனா என்று சொல்லி நபி அவர்களிடத்தில் கேளுங்கள். அவங்க சொல்லிக்கிட்டு தெரியுறாங்கல்ல, இப்ராஹிம் நபி யூதரு,
அல்லது இஸ்மாயில் நபி யூதரு இப்படி சொல்ற ஆக்கட்ட போய் கேளுங்க. அல்லாஹ்க்கு இது நல்லா தெரியுமா அல்லது உங்களுக்கு நல்லா தெரியுமா? இஸ்லாத்தை குத்தகைக்கு எடுக்க நினைக்கிறீர்களே, உங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி நபியா அவர்களுக்கு மத்தியில் டிக்ளேர் பண்ணி சொல்லிருங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபிகள் நாயகத்தை பார்ப்பதற்காக இந்த யூதர்கள் வருவார்கள் பல சந்தர்ப்பங்கள்ல. ஒரு சந்தர்ப்பத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வந்து சந்திக்கிற நேரத்தில் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் எப்படி சலாம் சொல்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகத்தை பார்த்து எப்படி சலாம் சொல்லணும்? முதல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சலாம் சொல்லணும். இவங்க வந்து எப்படி சலாம் சொல்றாங்கன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி சொன்ன அல்லது அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லி சொன்ன உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும், இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று அர்த்தம். இவங்க வந்து எப்படி சொல்றாங்க தெரியுமா? சாந்தி உண்டாகட்டும்ங்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு சாபம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்திலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், சாபம் உண்டாட்டுமா? யாருக்கு கொதிச்சு போயிடுறாங்க. ஒன்று கணவர், இன்னொன்று அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆயிஷாவே கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ரிப்ளை பண்றாங்க, என்ன வாழைக்க அது உனக்கே உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உங்களுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று சொல்லி சலாம் சொன்னாங்க. சலாம் சொல்றத மாத்தி அதுக்கு ரசூலுல்லாஹ் ரிப்ளை என்ன சொல்றாங்கன்னா, அது எனக்கு தேவையில்லப்பா, உனக்கே உண்டாயிட்டு போயிரட்டும். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே நபிகள் நாயகத்தை எந்த விதத்திலெல்லாம் நோவினை செய்ய முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் நோவினை செய்த ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள் என்றால் கண்டிப்பாக அது யூதர்கள் தான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா, மினல்லதீன ஹாது, இந்த யூதர்கள் யகூதிகள்ல அந்த யூதர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வசனத்தை மாற்றுகிறார்கள். எப்படி மாற்றுவாங்க தெரியுமா? சமயனா வ அத்தானா என்பதை சமயனா வ அசைனா என்று சொல்லுகிறார்கள். சமயனா வ அத்தானா என்று சொன்ன கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று அர்த்தம். இவங்க எப்படி சொல்லுவாங்களா ரசூலுல்லாஹ்ட்ட? சமயனா வ அசைனா, நாங்கள் கேட்டோம் உங்களுக்கு மாறு செய்தோம். உண்மைதானே? கேட்பாங்க, கேட்டுட்டு மாறு செய்வாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சமயனா வ அத்தானாங்கிறவங்க அப்படி சொல்ல வேண்டியது என்ன செய்வான்னு கேட்டா, சமயனா வ அசைனா என்று சொல்லுவார்கள். அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகத்தை பார்த்து ராயினா என்று சொல்லுவார். ராயினா என்ன? கண்காணிப்பவர் என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்ன அர்த்தம் கேட்டா, ஆடு மேய்க்கும் இடையரே என்று அர்த்தம் இருக்குது. அவங்க எப்படி பேசுவாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து? சஹாபாக்கள் ராயினான்னு பேசினா எங்களை கண்காணிப்பவரே என்று அர்த்தம். இவங்க எப்படி வந்து பேசுவாங்க? ராயினாண்டா வெளிப்படையா ராயினான்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள என்ன அர்த்தத்துல சொல்லுவாங்க தெரியுமா? ஆடு மேய்க்கிற இடையரே அப்படின்னு சொல்லுவாங்களாம். அல்லாஹ் அதனாலதான் சொல்றேன், ராயினான்னு சொல்லாதீங்க, உந்துர்னான்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொன்னா தானே மாத்தி மாத்தி சொல்ற. அதனால உந்துர்னா என்று சொல்லி இந்த வார்த்தையை போட்டு பேசுங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கட்டளை இடுகிறான். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? பார்க்கிற நேரத்திலேயே வளமையாக இவர்களுடைய பாணி எப்படி அமைஞ்சிருக்கும் கேட்டா, நபிகள் நாயகம் காலம் தொட்டு இன்று வரைக்கும் அவர்கள் இஸ்லாத்திற்கு முழுமையான எதிரிகள். பாலஸ்தீனர்களுக்கு மட்டுமுள்ள எதிரிகள் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் முழுமையான எதிரிகள். அது மாத்திரமல்ல, வளமையிலே இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை தாக்குற நேரத்தில் பொதுவாக ஒருத்தர் ரெண்டு பேர் கண்டிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த தடவை ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேலுடைய தாக்குதல் இருக்குல்ல, அத பாலஸ்தீனத்தை இஸ்ரேலை சேர்ந்த அவர்களுடைய மக்களே கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னு கேட்டா, இஸ்ரேலுக்குள்ள இருந்துகிட்டு அவர்களுடைய மக்களே கண்டிக்கிறார்கள். நீங்க தீவிரவாதம்ங்கிறீங்க, ஆனா கரெக்டா ஸ்கூல் விடுற டைம் பார்த்து பாலஸ்தீன மக்களை தாக்குறீங்களே, இது தீவிரவாதம் இல்லையா? நேத்து இஸ்ரேலுடைய பிரதமர் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. என்ன மன்னிப்பு? நாங்க 4 பிள்ளைகளை கொண்டுட்டோம், அதனால மன்னிச்சுக்கிறீங்க. கொலை செய்யப்பட்டது 600 பேர். மன்னிப்பு 4 பிள்ளைகளுக்கு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பிள்ளைகளை ரொக்கெட் தாக்குதல கொண்டுட்டோம், அதனால மன்னிச்சுக்கிறீங்க. தவறுதலா நடந்துருச்சு. இது தவறுதலா நடக்கிறதா? காலாகாலமாக நடக்கக்கூடிய ஒன்றுக்கு வெறுமனே 4 பிள்ளைகளுக்காக மன்னிப்பு கேட்கிறார்கள். மன்னிப்பு கேட்கிறது மட்டுமில்ல, இந்த வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாலஸ்தீனத்துடைய வரலாறு இருக்கிற ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் இவர்கள் எப்படியெல்லாம் நடந்திருக்கிறார்கள் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. ரோம் சாம்ராஜ்யத்தை இஸ்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நேரத்தில்
பாலஸ்தீனமும் இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வருகிறது. நபிகள் நாயகத்துடைய காலத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் பாலஸ்தீனத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய குடைக்கு கீழால் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து சுமார் 1000 வருடங்கள் பாலஸ்தீனம் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன செய்யறாங்க தெரியுமா? இஸ்ரேலுக்கு சொல்லி ஒரு தனி இடம் வேணும். யூதர்கள் எப்பயுமே குறவர்களை போன்றவர்கள். குறவர்கள் பார்த்திருக்கீங்கல்ல, ஒரு இடத்துல கூடாரம் அமைப்பாங்க, அங்க கொஞ்ச நாள் தங்குவாங்க, திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் கூடாரம் அமைப்பாங்க, அங்க கொஞ்ச நாள் தங்குவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடமா தங்கிக்கிட்டு போறாங்க. அவங்க என்ன திட்டமிடுறாங்க தெரியுமா? நாம எப்படியாவது நமக்கு சொந்தமாக ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். அப்படி திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட நாடுதான் இஸ்ரேல். பாலஸ்தீன மண்ணிலே உருவாக்கப்படுகிறது. இந்த திட்டத்துக்கு 50 வருடம் கெடு விதித்தார்கள். 50 வருஷத்துக்குள்ள ஒரு நாட்டை நாம உருவாக்கிறணும். உருவாக்குறது மட்டுமில்ல, தெளிவாக இவர்களை பற்றி ஹிட்லர் கொண்டான்னு சொல்லுவாங்கல்ல. ஹிட்லர் என்ன சொன்னான் தெரியுமா? எல்லாரையும் கொண்டு விட்டு கொஞ்சம் பேரை உசுரோட விட்டானே, யூதர்களை கொஞ்சம் பேரை உசுரோட விட்டுட்டு அந்த உசுரோட விட்டதுக்கு ஒரு காரணம் சொன்னான். என்ன காரணம் சொன்னா? நான் எதற்கு யூதர்கள் பெரும்பான்மையானவர்களை கொலை செய்து விட்டு கொஞ்சம் பேரை உசுரோட விட்டுருக்கிறேன் தெரியுமா? நான் ஏன் அவ்வளவு பேரை கொண்டேனுங்கிறத பிற்காலத்தில் இவனுகளை பார்த்து நீங்க விளங்கிக்கிறேன்னு, அதுக்கு தான் விட்டான். இப்ப பார்த்தா விளங்குதுல்ல, அவன் கொண்டது சரியா தப்பாங்கிறது இப்ப பாக்குறவனுக்கு விளங்குதுல்ல, அதுக்கு தான் விட்டாங்கிறான். நான் அவ்வளவு பேரையும் கொண்டுட்டு மொத்தமாவே அழிச்சிருப்பேன், யூதர்களை அழிக்காம கொஞ்சம் பேரையும் விட்டுருக்கிறேன் கேட்டா, வரலாற்றுல யூதர்களை எல்லாம் அழித்தார் என் மேல மட்டும் நீங்க குறை சொல்லிடக்கூடாத. நீங்க உசுரோட இருந்தா இருக்கிற இடத்துல பார்க்கணும்ல, இவர் எதுக்காக இவனை உசுரோட விட்டாரு. இப்ப விட்டதின் ஊடாக கொண்டது சரின்னு விளங்குதா? இதுக்குத்தான் விட்டேங்கிறாரு. அந்த அளவுக்கு கொடூரமானவர்கள். எந்த அளவு கொடூரங்களை புரிந்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் முதலாம் உலக மகா யுத்தம் நடைபெற்றுள்ள முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு கமால் அப்துல் நாசருடைய ஆட்சி காலத்தில் எகிப்து உட்பட்ட அரபு தீபகற்பத்தினுடைய ஒரு பகுதியில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இஸ்ரேலுக்குரிய இடம் வழங்குவதற்கு கமால் அப்துல் நாசர் ஒத்துக்கொண்டார். அன்றிலிருந்து இஸ்ரேல் தன்னுடைய இடத்தை பிடிக்க ஆரம்பித்து இன்றைக்கு பாலஸ்தீனத்தின் பெரும் பகுதியை பிடித்துக் கொண்டது. ஆனா அன்றைக்கே பாலஸ்தீனியர்கள் கொஞ்சம் பேர் விழிச்சுக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு விழிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? விழிச்சுக்கிட்டது மட்டுமில்லாம இஸ்ரேலுக்கு எதிராக போராடவும் ஆரம்பித்தார்கள். இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம் போன்ற படை, இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம் என்று சொல்லி ஒரு போராட்ட வீரர், அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, தனியாக ஒரு படையை உருவாக்கி பாலஸ்தீனத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆரம்பம் முதலாக போராடினார். இவர்தான் பாலஸ்தீன வரலாற்றில், இந்த இப்ப நடக்கிற வரலாற்றில் முதலாவது போர் வீரராக அறியப்படுகிறார். அதுக்கு முன்னாடி உமர் ஆட்சி காலம் அதெல்லாம் நடந்துச்சு. இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகள்ல பாலஸ்தீனத்துக்காக போராடினதுக்கு இன்னொரு கூட்டம் உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லாம ஆரம்பமாக அந்த உரிமைக்குரியவர் யாரு? இஸ்ஸத்தீன் அல் கஸ்ஸாம் அவர்கள் போராட்டத்தை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது. 1948 இஸ்ரேல் தனி நாடாக அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு 1967 காலப்பகுதிகளில் ஷேக் அகமது யாசின் என்பவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹமாஸ் இயக்கத்தை உருவாக்குகிறார். இந்த ஹமாஸ் இயக்கம் தான் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே பெருமளவுக்கு போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும், அவருடைய போராட்டம் வலுவானது, தெளிவானது, நல்ல அருமையா போராடுறாங்க. ஆனா தற்கொலை தாக்குதலுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அவர்கள் தற்கொலை தாக்குதல் மேற்கொள்கிறார்கள். அது மார்க்கத்திலே தடுக்கப்பட்டது. நாட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக, மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளும்படி இஸ்லாம் சொல்லவில்லை. அதை தவிர உள்ள மற்ற போராட்டங்களை பார்த்தீங்கன்னு கேட்டா, முழுமையாக தங்களை அர்ப்பணித்து அந்த நாட்டிலே ஃபத்தாகும் அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் வரலாற்றில் 9ஆம் தேதி அடிச்சான முதல் அடி யாருக்கு விழுகுது? ஹமாஸ் உடைய ஒரு ராணுவ தளபதிக்கு. எப்பயுமே யாருக்கு அடிப்பாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீனத்துக்கு தாக்குதல் நடத்தும் போது முதலாவது குறி யாரை வைப்பாங்க? அப்ப யாரு ராணுவ தளபதியோ அவரை வைத்துத்தான் ஆரம்பிப்பார்கள். எப்படி ஆரம்பிக்கிறாங்க? முதலாக இந்த இஸ்ரேல் தாக்குதல் வரலாற்றில் யார் யாரை கொண்டாங்கன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு பட்டியலையே இட்டு காட்டுகிறார்கள். எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னா, முதலாவது இஸ்ரேலுடைய தாக்குதல் வரலாற்றில் யஹியா ஐயாஸ் கொல்லப்படுகிறார். 1996 யஹியா ஐயாஸை கொலை செய்கிறார்கள்.
எப்படி கொலை செய்யறாங்க? அவர் ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். அவரை கொலை செய்வதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டு கடைசியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா செல்போன் மூலமாக குண்டை வைத்து கொலை செய்கிறார்கள். யஹியா ஐயாசுடைய கொலைக்கு பிறகு 1996 தொடக்கம் 2002 வரைக்கும் யாரையுமே கொலை செய்யல, சமாதான உடன்படிக்கை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி 2002ல பிரச்சனையை ஆரம்பித்து முதலாவது தாக்குதல் யாருக்கு? முதலாவது தாக்குதல் சலாஹ் ஷஹாதா என்று சொல்லக்கூடிய இன்னொரு தளபதியை தாக்குகிறார்கள். அதுக்கு பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா 2002ல இருந்து 2004 வரைக்கும் கொஞ்ச நாள் அடிச்சிட்டு திருப்பி சமாதான உடன்படிக்கை, யாரையுமே தாக்குதல் நடத்தாம இருக்கிறான். திருப்பி 2004 என்ன செய்யறான்னு கேட்டா ஃபஜ்ரு தொழுகையை முடித்து விட்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஷேக் அகமது யாசின் அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வருகிற நேரத்தில் ராக்கெட் தாக்குதல் மூலமாக அகமது யாசின் கொல்லப்படுகிறார். 2004 ஜனவரி மாசம் அகமது யாசினை கொல்லுகிறார்கள். அதுக்கு பிறகு அகமது யாசினுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அப்துல் அசீஸ் ரந்திசி என்று சொல்லக்கூடியவரை தளபதியாக நியமிக்கிறார்கள். அவர் அதே 2004 ஆண்டு ஏப்ரல் மாதம் இஸ்ரேலுடைய ராக்கெட் தாக்குதலில் கொல்லப்படுகிறார். இப்படி கொல்லப்பட்ட எல்லாரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ராணுவ தளபதிகளாக இருப்பாங்க, அந்த நாட்டை பாதுகாக்கிறவங்களா இருப்பாங்க. ஆனா ஐநா சபை உலக நாடும் என்ன சொல்லும் தெரியுமா? இஸ்ரேல் திருப்பி தாக்குவதற்கான காரணம் என்ன? தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்குகிறார்கள். இவன் தீவிரவாதியா? நாட்டுக்காக ஒருத்தன் போராடினா தீவிரவாதிம்பீங்க, நாட்டையே ஒருத்தன் வந்து அபகரிச்ச அவனை சுதந்திரவாதின்றாமா? நாட்டையே பிடிச்சு புதிய நாடு உருவாக்கின இஸ்ரேல சுதந்திர போராட்ட வீரர்களாக வர்ணிக்கிறார்கள். சொந்த நாட்டுக்காக போராடக்கூடிய மக்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிறார். அந்த வரிசையில் கடந்த 9ஆம் தேதி முதலாவது தாக்குதல் இஸ்ரேலுடைய தாக்குதலுக்கு உட்பட்டவர் ஹமாஸுடைய இன்னொரு ராணுவ தளபதியாக இருந்தார். அத்தனை பேர் உலகத்தில் ஃபுட்பால் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நம்மளும் எல்லாரும் சேர்ந்து தானே ஃபுட்பால் மேட்ச் பார்த்துருக்கிற டைம்ல காலையில் எழும்பி பார்க்கும்போது 150 பேர் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டார்கள். ஒரு நாள் இரவுக்குள்ள 150 பேர் கொல்லப்பட்டு முழு காசாவும் அளிக்கப்பட்டு இவ்வளவு அநியாயங்களை பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒபெக் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது. ஒபெக் இருக்குதுல்ல, அரபு நாடுகளுடைய பெட்ரோலிய ஒன்றியம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது. அரபு நாடு எல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்குது. ஏன் சும்மா இருக்குது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் முஸ்லிம்களை நோக்கி எதிரிகள் படையெடுத்து வருவார்கள். எந்த அளவுக்கு படையெடுத்து வருவார்கள் என்றால் சாப்பாட்டு தட்டை நோக்கி பசிபிடித்த வெறியர்கள் வருவதை போன்று உங்களை அழிப்பதற்காக எதிரிகள் வருவார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அமின் கில்லத்தின் பினாயா உமைதீன், அந்த நாட்களில் நாங்கள் கொஞ்சம் பேர் தான் இருப்போமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் அதிகமான மக்கள் இருப்பீர்கள். எந்த அளவுக்கு இருப்பீங்கன்னு கேட்டா வெள்ளத்தில் அடித்து செல்லப்படக்கூடிய நுரைகள் அளவுக்கு இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய தலைவர்களுடைய உள்ளங்களில் வகுன் இருக்கும். மல் வகுன் யார சொல்லலாம்? வகுனுண்டா என்ன நபிகள் நாயகமே? கராகத்துல் மவுத் ஹுப்பு துன்யா, உலகத்தை நேசிப்பீர்கள், மரணத்தை வெறுப்பீர்கள். இந்த நிலைமை வந்துட்டு சொன்ன உலகத்தில் எத்தனை முஸ்லிம் கொல்லப்பட்டாலும் சரி, எத்தனை பேர் அழிக்கப்பட்டாலும் சரி, யாரும் வாய் திறந்து பேச மாட்டார்கள், பேசுவதற்குரிய நிலைமை ஏற்படாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த சம்பவங்களிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது இது இன்றைக்கு நேற்று ஆரம்பித்ததல்ல, வரலாற்று நெடுகிலும் உள்ள ஒன்று. இது நீக்கப்பட வேண்டும் என்றால், நிரந்தரமாக இல்லாமல் அழிய வேண்டும் என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த அடிப்படையில் இந்த சமுதாய தலைவர்களுக்கு என்றைக்கு மரண பயம் இல்லாமல் போய் உலக ஆசை இல்லாமல் போகிறதோ அன்றைக்கு பாலஸ்தீனத்திற்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நிம்மதி பிறக்கும் என்பதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்து செயல்படுவோமாக. வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் நல்வழியில் சேர்த்து வைப்பானாக. வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கடந்த மாதம் அலுத்கமை மக்களுக்கு எதிரான இனவாத பிரச்சனைகளுக்கு பின்னால் இலங்கையினுடைய இனவாத சூழல் ஓரளவுக்கு தணிந்ததை போன்ற ஒரு காட்சி உலக மக்களுக்கு காட்டப்பட்டது. இப்ப இலங்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த பிரச்சனைக்கு பிறகு நாங்கள் எல்லாரையுமே அடக்கிட்டோம் என்று சொல்லி அரசு தரப்பாலும் போலீஸ் தரப்பாலும் ஆங்காங்கே அறிக்கைகள் விடப்பட்டு கொண்டிருந்தது.
அந்த அடிப்படையில் கொழும்பிலே சர்வ மத தலைவர்களை ஒன்றிணைத்து மிகப்பெரியதொரு ஊர்வலத்தையும் நடத்தி முடித்தார்கள். நாங்கள் எல்லாரும் சமாதானமாக இருக்கிறோம், எங்களுக்கு மத்தியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, பார்த்தீங்களா முஸ்லீம் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, சிங்கள தலைவர்கள் வந்திருக்கிறாங்க, எல்லா தலைவர்களையும் வச்சு தான் இந்த பேரணியை நடத்துறோம்னு சொல்லி தெவட்டகாவில இருந்து ஆரம்பிச்சு ஒரு பேரணியையும் நடத்தி முடித்தார்கள். நடத்தி முடிச்சதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன் எல்லாம் முடிஞ்சு போச்சு? இப்ப திருப்பி என்ன செஞ்சிருக்கிறார்கள் கேட்டா, அமெரிக்கா போறதுக்கு விசாவை அப்ளை பண்ணி பார்த்தா அமெரிக்கா விசா ரத்து, கலகுடாத்தே ஞானசார தேரருக்கு. அதுக்கு பிறகு பிரிட்டனுடைய விசா ரத்து செய்யப்பட்டது, பிரான்சுக்கான விசா ரத்து செய்யப்பட்டது. இப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பௌத்தர்கள், நியாயமான பௌத்தர்கள், அங்கே இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்த பௌத்த மதகுருமாரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவருக்கு விசா கொடுத்தது தப்பு, ஆஸ்திரேலியாவுக்கு இவர் வரக்கூடாது என்று சொல்லி முஸ்லிம்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணல, அங்க இருக்கக்கூடிய பௌத்த மதகுருக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர் பௌத்த மதத்துக்கும் இவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற அளவுக்கு மக்களே விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உலகத்திலே இருக்கக்கூடிய பௌத்த மதகுருக்களில் மிக சிறப்பானவராக கருதப்படக்கூடிய தலாய் லாமா, திபெத்திய தலைவராக இருக்கிறார்கள், திபெத்திய மக்களுடைய ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய தலாய் லாமா கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக விடுத்த அறிக்கையில் கூட இலங்கையில் நடக்கக்கூடிய இனவாத பிரச்சனையையும் மியன்மாரில் நடக்கக்கூடிய இனவாத பிரச்சனையையும் கடுமையாக கண்டித்து அறிக்கை விட்டதை எல்லாம் பார்த்தோம். இப்படியான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த கலகுடாத்தே ஞானசார தேர் இருக்கிறார்ல, அவர வாயை அவருக்கு எப்பயுமே கொஞ்சம் அடக்கி வைக்க முடியாதுல்ல, அது ஒரு கட்டர் வாய் அப்படித்தானே, எப்பயாவது என்னமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, அண்மையில் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி அதுல திருப்பி பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு? மாளிகாவத்தைக்குள்ள எங்களுக்கு நுழைய முடியாம இருக்குது, மாளிகாவத்தைக்குள்ள ஆயுதம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லிம்கள், எங்களுக்கு போகவே பயம், எங்களுக்கு அதுக்குள்ள நுழைய முடியுமா? நுழைய முடியாம இருக்குது. மாளிகாவத்தை காசா என்றால் நாங்கள் இஸ்ரேலாக மாற தயார் அப்படிங்கிறாரு. மாளிகாவத்தை காசா மாறி இருக்கும்னா நாங்க இஸ்ரேலாக மாறி மாளிகாவத்தை தாக்குவதற்கு தயார். இதுல இருந்து என்ன விளங்கணும் தெரியுமா? எவன் தீவிரவாதிங்கிறத விளங்குறதுக்கு இந்த நாட்டினுடைய உளவுத்துறைக்கு இன்னும் காலம் வேணுமா? பார்த்தாலே விளங்கல. நாங்க அடிப்போம்ங்கிறோம், தாக்குவோம்ங்கிறோம். இவ்வளவு சொன்னதுக்கு பிறகும் நம்ம நாட்டு அரசு அவரை சும்மா வைத்திருக்குன்னு சொன்ன, அப்ப முஸ்லிம்கள் சந்தேகப்படாம அரசு மேல நம்பிக்கையா வைப்பாங்க. அரசாங்கம் என்ன நினைக்க தெரியுமா? 2 இஃப்தாரை கூப்பிட்டு ஒண்ணுக்கு உதவாத 2 மௌலவியை கொண்டு வந்து ஒரு பாங்கை மிக்காமத்தையும் சொன்ன இந்த சமுதாயம் ஏமாந்துரும் நினைக்கிறாங்க. அரசாங்க தலைமையில 2 இஃப்தாரை வச்சு மக்களை ஏமாத்துற வேலையை பார்த்தா இந்த முஸ்லிம்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மட்டுமா சொல்றாரு? காசா மாளிகாவத்தை சொல்லி அவர் இஸ்ரேலாக மாறுவேன் சொன்னது மட்டுமில்லாம முஸ்லிம்கள் ஆயுதம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார். அரசு என்ன செய்யணும்? ஆயுதம் வச்சிருக்கிறோம்ல, ஆயுதம் வச்சவன உடனடியாக கைது செய்ய வேண்டியதானே. தௌஹீத் ஜமாத் ஆயுத பயிற்சி எடுக்கிறது, நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், அரசு கேட்காமலே இருக்குது சொல்றல்ல. உண்மையிலேயே முஸ்லிம்கள் ஆயுதம் வைத்திருந்தால் அரசுக்கு கடமை என்ன? ஆயுதம் வைத்திருப்பவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எவன் ஆயுதம் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறானோ அவனை தூக்கி உள்ள போடணும். ஏன் உள்ள போடணும்? ஆயுதம் வச்சிருக்கிறவன் எவன் காட்டி கொடுக்கலன்னா சட்டப்படி அவனுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும். இந்த 2ஐயுமே அரசு செய்யாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இது மாதிரி ஆக்கள் எல்லாம் இதே புராணத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர் ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் தஆலா கேடுகெட்ட அயோக்கியனை கொண்டு கூட இந்த மார்க்கத்துக்கு வலு சேர்ப்பான். இந்த இஸ்லாத்தை வளர்க்கிறதுக்கு பெரிய தாடி வச்ச, பெரிய ஜுப்பா போட்ட, அப்படி அல்லாமத்து ஷேகுகள் தான் வேணும்ன்றது அல்லாஹ்க்கு தேவையில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு கேடுகெட்ட அயோக்கியனை கொண்டு கூட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா வளர்த்தெடுப்பான் அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அத ஞானசாரையுடைய விஷயத்துல தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன உணர்றோம் தெரியுமா? கண்டியில அண்மையில ஒரு பூஜா வச்சாங்கல்ல, அந்த பூஜாவுல அவர் ஒரு அருமையான செய்தியை சொன்னார். என்ன செய்தியை சொல்றாரு தெரியுமா? முஸ்லிம்கள் குர்ஆனை வைத்துக் கொண்டுதான் தீவிரவாதத்தை பரப்புகிறார்கள். குர்ஆனை வச்சுக்கிட்டு தான் தீவிரவாதத்தை பரப்புறோமா. அதனால பௌத்த மத குருமார்கள் எல்லாரும் என்ன செய்யணுமா? முதல்ல குர்ஆனை எடுத்து படிங்க.
பௌத்த குருமாருக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க அத்தனை பேரும் குர்ஆனை எடுத்து படிங்க. நல்லொரு தகவல், அருமையான தகவல் தானே. குர்ஆனை காரணம் என்னன்னு கேட்டா, குர்ஆன் மேலதானே இவ்வளவு அபாண்டத்தை சொல்றீங்க. குர்ஆன் அது சொல்லுது இது சொல்லுதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த குர்ஆனை பௌத்த குருமார்கள் படித்து விட்டார்கள் என்று சொன்னால் எந்த பிரச்சனையுமே இல்ல. முதல்ல பௌத்த குருமாருக்கு நீங்க சொன்ன மாதிரி குர்ஆனை படிக்க சொல்லுங்க, அதுக்குரிய ஆர்வத்தை ஊட்டுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் முடிஞ்சதோட முதலாவது வேலையாக ஜமாத் சார்பாக வெளியிடப்பட இருக்கிற குர்ஆன் தர்ஜுமா வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சிங்கள மொழியிலே குர்ஆன் தர்ஜுமா வெளியிட இருக்கிறோம். வெளியிட்டதோட முதலாவது தர்ஜுமா இன்ஷா அல்லாஹ் போஸ்ட்ல அனுப்பி வைக்கிறது கிருளப்பனைக்கு தான். எங்கக்கு பொதுபல சேனாவுடைய தலைமையகத்துக்கு நிறைய ஃப்ரீ இஷ்யூ கொடுக்கணும்ல. எல்லா ஃப்ரீ இஷ்யூவும் அவங்க விரும்புற மாதிரி எல்லா மத குருக்களுக்கும் கொடுத்து முடித்து விடுவோம். காரணம் என்ன, அப்ப பிரச்சனை முடிஞ்சு போயிரும்ல. குர்ஆனை படிக்க சொல்ற, படிக்க செய்யறதுக்குரிய வழிகாட்டுதலை நாம தாராளமாக செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இப்படி குர்ஆனை ஒரு புறம் படிக்க சொல்லுங்கன்னு சொல்றவர் அது எதுக்கு சொல்றாரு? நல்லதுக்கு சொல்றது இல்ல, குர்ஆனை இழிவுபடுத்துறதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாரு. ஆனா நமக்கு நடைபெறக்கூடிய நலவு என்ன? குர்ஆனை படிக்கிறதனூடாக இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய தகவல்களை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் அலுத்கமை பிரச்சனை சார்பாக இதுவரைக்கும் பொதுபல சேனா மீதோ அதனுடைய செயலாளர் கலகொடாத்தே ஞானசார தேரர் மீதோ அரசாங்கம் எந்த ஒரு எக்ஷனையும் எடுக்கல. கூப்பிட்டு 5 மணி நேரம் விசாரிச்சுட்டு அனுப்பினா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஏதாவது எக்ஷன் எடுத்தாங்களா? எந்த ஒரு எக்ஷனையும் எடுக்கல. அலுத்கம பிரச்சனைக்கும் எங்களுக்கும் எவ்வித தொடர்பும் இல்ல, முஸ்லிம்கள் தான் அதை செஞ்சாங்கன்னு சொல்லி இன்றைக்கும் அப்பட்டமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அவ்வளவு 300 வீடுகளை தீ வைத்து எரித்து 8 பேர் மேல ஷூட்டிங் நடத்தி 2 பேரை கொலை செஞ்சு இவ்வளவு அநியாயத்தை செஞ்சு விட்டு அதுக்கு நாங்க சம்பந்தம் இல்ல அப்படிங்கிறாரு. ஆனா இலங்கையில இருக்கக்கூடிய பயங்கரவாத தடுப்பு நிபுணர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அண்மையில் அதுல ஒரு முக்கியஸ்தரை கூப்பிட்டு ஒரு பத்திரிகையால என்ன செஞ்சான்னு கேட்டா ஒரு பேட்டி எடுத்தான். அந்த பேட்டியில என்ன செய்யறான்னு கேட்டா, திரும்ப திரும்ப இலங்கையில முஸ்லீம் தீவிரவாதம் இருக்குதானே, அதையே நீங்க கண்டுக்காம இருக்கிறீங்க, அதை ஏதாவது எக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். எப்படியாவது அவர வாயால ஆமா இலங்கையில முஸ்லீம் தீவிரவாதம் இருக்குன்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொண்டு வந்துக்கிறோம்ங்கிற பத்திரிகையாளர் தேவை. ஆனா அவர் தெளிவா என்ன சொன்னாரு? இலங்கையில் எந்த விதமான இஸ்லாமிய தீவிரவாதமும் இல்லை. யுத்த காலத்திலே முஸ்லிம்களை தற்காத்துக் கொள்வதற்காக அரசாங்கமே முஸ்லிம்களுக்கு ஆயுதம் கொடுத்தது. அந்த ஆயுதங்களை யுத்த கடைசி நேரத்தில் முஸ்லிம்கள் திருப்பி ஒப்படைத்து விட்டார்கள். கொடுத்திருந்தா கூட திருப்பி ஒப்படைச்சிட்டாங்க. யார கையிலும் எந்த விதமான ஆயுதமும் இல்லை. ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய முதன்மை தீவிரவாத அமைப்பு பொதுபல சேனாதான் என்று சொல்லி இலங்கையின் தீவிரவாத ஆய்வுக்கான நிபுணர் கருத்து சொல்லுகிறார். ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுது? இல்ல, அவர் ஒரு அப்பாவி ஒரு மதகுரு, அவர் எந்த தப்புமே பண்ணல, அவர் சும்மா பூஜை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா, இன்றைக்கு ஞானசார தேரர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்வதற்காக திருப்பி குர்ஆனை இழிவுபடுத்தியிருக்கிறாரு. வழக்கு பதிவு செய்வதற்காக கொம்பனி வீதிய கோர்ட்ஸுக்கு போன லோயஸ்மாருடைய வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி கொம்பனி வீதிய போலீஸ் ஸ்டேஷன் அதிகாரி சொல்லி இருக்கிறார், ஏத்துக்கிற மாட்டோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, இங்க சட்டத்துல ஆட்சி நடக்கல. சட்டத்துல ஆட்சி நடக்கும்னா ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிறேன்னு குர்ஆனை இழிவுபடுத்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க, கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிற முடியாதுங்கிறாரு. அப்ப இங்க சட்டத்துல ஆட்சி நடக்குதா இல்ல வேற யாரையும் ஆட்சி நடக்குதா? அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, ஜனநாயகம் மீண்டும் மீண்டும் இப்படியே குழி தோண்டி புதைக்கப்பட்டால் அரசாங்கம் இன்னொரு ஜெனீவாவை எதிர்கொள்ள வேண்டி வரும். அப்படி மீண்டும் ஒரு ஜெனீவா பிரச்சனையை அரசு எதிர்கொண்டால் கண்டிப்பாக அது இலங்கை அரசாங்கத்திற்கு ஆரோக்கியமாக இருக்காது என்பதை அரசும் ஆளும் தரப்பினரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.